Hi friends, நான் உங்க சத்யா. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்டில் லாஜிக்கல் ஆப்ரேட்டர் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லாஜிக்கல் ஆப்ரேட்டரில் என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது ப்ளஸ் அந்த ஆப்ரேட்டரோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன சொல்லி நம்ம ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஆப்ரேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டரில் அண்ட் ஆர் நாட் அப்படிங்கிற ஆப்ரேட்டர் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அண்ட் அப்படிங்கிற ஆப்ரேட்டர் பற்றி பார்க்கலாம். ஸோ அந்த ஆப்ரேட்டருக்கான ரூல்ஸ்னால் பார்த்தீங்கன்னா நான் கீழே நான் டைப் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் வந்து நம்ம ஒரு ரெண்டு கண்டிஷன் கொடுக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கே ஒரு கண்டிஷன் வந்து ட்ரூ ஆயிடுச்சு, அந்த இன்னொரு கண்டிஷன் ட்ரூவாக இருக்குது அப்படின்னா அவுட்புட் வந்து நமக்கு வந்து ட்ரூ தான் வரும். ஸோ எதுக்கு அப்படின்னா அண்ட் ஆப்ரேட்டர் இருக்குது. ஜஸ்ட் இங்கே அண்டு மட்டும் நான் கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இந்த அண்ட் ஆப்ரேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இப்போ ரெண்டு கண்டிஷன் நான் கொடுக்குறேன்னா ரெண்டு கண்டிஷனுமே ட்ரூவாக இருந்தாச்சுன்னா நமக்கு அவுட்புட் வந்து ட்ரூ. இன்கேஸ் வந்து எனக்கு ஏதோ ஒரு கண்டிஷன் ஃபால்ஸ் அப்படின்னா நமக்கு ஃபால்ஸ் தான். இப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆயிடுச்சு, செகண்ட் கண்டிஷன் ட்ரூவாக இருக்குது அப்படின்னா ஸோ அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரு கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆயிடுச்சு ஓகேங்களா. அப்போ ஏதோ ஒரு கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனாலுமே நம்மளுக்கு வந்து அண்ட் ஆப்ரேட்டர் பொறுத்த வரைக்கும் ஃபால்ஸ் தான். இப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருக்குது, இல்லை செகண்ட் கண்டிஷன் வந்து ஃபால்ஸாக இருக்குது அப்படின்னா அவுட்புட் வந்து ஃபால்ஸ் தான் வரும் ஓகேங்களா. அதே ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபால்ஸ், ஃபஸ்ட்டு கண்டிஷனும் ஃபால்ஸ் செகண்ட் கண்டிஷனும் ஃபால்ஸ் அப்படின்னா ஃபைனலாக வர அவுட்புட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபால்ஸ் வந்து அவுட்புட் வரும். ஸோ இது வந்து அண்ட் ஆப்ரேட்டர் பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த மாதிரி கண்டிஷன் வரும். இன்கேஸ் ஆர் ஆப்ரேட்டர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதுக்கான டேபிள் நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து ஆர் ஆப்ரேட்டருக்கு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ ஆர் ஆப்ரேட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கண்டிஷன் ட்ரூவாக இருக்குது, செகண்ட் கண்டிஷனும் ட்ரூவாக இருக்குது அப்படின்னா ஸோ ஃபைனலாக வர அவுட்புட்டும் பண்ணால் நமக்கு ஒரு ட்ரூ தான் வரும் ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏதோ ஒரு கண்டிஷன் ட்ரூ ஆனாலுமே அவுட்புட் ட்ரூ தான் ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆயிடுச்சு, செகண்ட் கண்டிஷன் ட்ரூவாக இருக்குது அப்படின்னா அவுட்புட் வந்து ட்ரூ தான். ஏன்னா ஆர் ஆப்ரேட்டர் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஏதோ ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து அவுட்புட் வந்து ட்ரூ தான் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா தேர்ட் வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷன் ட்ரூ செகண்ட் கண்டிஷன் ஃபால்ஸ் அப்படின்னா அவுட்புட் வந்து ட்ரூ தான் வரும் ஓகேங்களா. ட்ரூ ஃபைனலாக வந்து ஃபால்ஸ் அண்ட் தென் ஃபால்ஸ் அவுட்புட் வந்து ஃபால்ஸ் ஓகேங்களா. இதான் வந்து அண்ட் அப்படிங்கிற ஆப்ரேட்டர் அண்ட் தென் ஆர் அப்படிங்கிற ஆப்ரேட்டர் சரிங்களா. அது நெக்ஸ்ட் ஃபைனலாக பார்க்க போகிற ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா நாட் அப்படிங்கிற ஆப்ரேட்டர் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நாட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஆப்போசிட் ஓகேங்களா. இப்போ வந்து ட்ரூ அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃபால்ஸ் அப்படிங்கிற அவுட்புட் கொடுக்கும், இன்கேஸ் வந்து ஃபால்ஸ் அப்படின்னா நமக்கு ட்ரூ அப்படிங்கிற அவுட்புட் கொடுக்கும் ஓகேங்களா. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நாட் அப்படிங்கிற ஆப்ரேட்டர். ஸோ இதை பற்றி நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து கன்சோல் டாட் லாக் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளார ஜஸ்ட்டு அண்ட் ஆப்ரேட்டர் நான் கொடுக்குறேன், லாஜிக்கல் அண்ட் ஜஸ்ட் இங்கே வந்து ஒரு ப்ளஸ் கொடுத்துட்டு இங்கே ப்ராக்கெட்டுக்குள்ளார நம்ம கண்டிஷன் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ட்ரூ நான் கொடுக்குறேன் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அண்ட் ஆப்ரேட்டர் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இங்கே ட்ரூ நான் கொடுத்துக்கிறேன். இப்போ ஃபைனலாக அவுட்புட் என்ன வருதுன்னு பாருங்களேன். இப்போ வந்து ரைட் கிளிக் பண்ணிட்டு இன்ஸ்பெக்டில் நான் கன்சோலில் செக் பண்ணி பார்த்துக்கிறேன். ஸோ அவுட்புட் வந்து நமக்கு ட்ரூன்னு வந்திருக்கு. ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷனும் ட்ரூ செகண்ட் கண்டிஷன் ட்ரூ அப்படின்னா நமக்கு அவுட்புட் வந்து ட்ரூன்னு தான் வரும். இன்கேஸ் வந்து இப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் நான் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன், அவுட்புட் வந்து ஃபால்ஸ். ஏன்னா வந்து அண்ட் ஆப்ரேட்டர் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ரெண்டு கண்டிஷனுமே ட்ரூவாக இருக்கணும். ஸோ அப்படி இல்லை எனக்கு ஒரு கண்டிஷன் ஃபால்ஸாக இருக்குது ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருக்குது அப்படின்னா அவுட்புட் வந்து ஃபால்ஸ் தான் வரும் ஓகேங்களா. இப்போ ரெண்டுமே ஃபால்ஸ்னாலும் நமக்கு ஃபால்ஸ் தான் ஓகேங்களா, அவுட்புட் வந்து ஃபால்ஸ் தான் வரும். அப்போ நமக்கு ரெண்டு கண்டிஷனுமே ட்ரூவாக இருந்துச்சுன்னா அவுட்புட் வந்து ட்ரூ ஓகேங்களா. இதுதான் வந்து அண்ட் ஆப்ரேட்டர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர் ஆப்ரேட்டர் பற்றி பார்க்கலாம். ஸோ லாஜிக்கல் ஆர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெண்டு கண்டிஷனில் ஏதோ ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தாலுமே அவுட்புட் வந்து ட்ரூ தான் ஓகேங்களா. இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன், அவுட்புட்டில் வந்து நமக்கு ட்ரூ தான் வந்திருக்கு. ஏன்னா நமக்கு ரெண்டு கண்டிஷனுமே ட்ரூவாக இருக்குது. இப்போ இந்த ஒரு கண்டிஷன் ஃபால்ஸ் பண்ணிக்கிறேன், இப்போ சேவ் பண்ணுறேன், அவுட்புட் வந்து நமக்கு வந்து ட்ரூ தான் வரணும் ஓகேங்களா. இங்கே வந்து அண்ட் ஆப்ரேட்டருக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்னா ஆர் ஆப்ரேட்டர் கொடுத்துக்கலாம். ஸோ ஆப்ரேட்டர் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ சேவ் பண்ணுறேன், அவுட்புட் நமக்கு ட்ரூ தான் வந்திருக்கு ஓகேங்களா. இப்போ ரெண்டுமே ட்ரூ கொடுத்தோம்னா நமக்கு அவுட்புட் வந்து ட்ரூ தான். இப்போ ஏதோ ஒரு கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் பண்ணுறேன் அப்படின்னாலும் நம்மளுக்கு வந்து ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து அவுட்புட் வந்து ட்ரூ தான் வரும் ஓகேங்களா. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஆர் ஆப்ரேட்டர். நாட் ஆப்ரேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து ட்ரூனா ஃபால்ஸ் ஃபால்ஸ்னா ட்ரூ ஓகேங்களா. ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நாட் சிம்பிள் கொடுத்துக்கிறேன், இங்கே ட்ரூன்னு மட்டும் நான் வந்து வேல்யூ நான் கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா. இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன், அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபால்ஸுங்க அப்படிங்கிற அவுட்புட் வந்துருக்கும் ஓகேங்களா. ஏன்னா இங்கே வந்து ட்ரூ நான் கொடுத்துக்கிறதுனால அவுட்புட் வந்து நம்மளுக்கு ஃபால்ஸ்னு வந்துடும். ஸோ இன்கேஸ் வந்து ஃபால்ஸ் நான் கொடுக்குறேன், ஃபால்ஸ் கொடுத்து நான் சேவ் பண்ணுறேன் அப்படின்னா அவுட்புட் வந்து நமக்கு ட்ரூன்னு வந்திருக்கும் ஓகேங்களா. ஸோ இதை வந்து ஆர் எடுத்துகிட்டு நாட் கொடுத்துருக்கேன். ஸோ லாஜிக்கல் நாட் ஆப்ரேட்டர். அப்போ ட்ரூனா ஃபால்ஸ் ஃபால்ஸ்னா ட்ரூ. ஸோ அந்த அவுட்புட் கொடுக்குறது தான் பார்த்தீங்கன்னா நாட் அப்படிங்கிற ஆப்ரேட்டர். ஸோ இப்போ நம்ம வந்து கண்டிஷன் நம்ம செக் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே நான் வந்து கமெண்ட் பண்ணிக்கிறேன்.
இப்போ ட்ரூ பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன், ஒரு கண்டிஷன் நான் கொடுக்குறேன். என்ன கண்டிஷன் அப்படின்னா 10 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் 5 நான் கொடுக்குறேன். ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸான்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் தான். ஓகேங்களா, ஏன்னா வந்து 10 விட 5 அப்படிங்கிற வேல்யூ வந்து பிக்கெஸ்ட் வேல்யூ கிடையாது. அதனால் ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஃபால்ஸ் தான். செகண்ட் கண்டிஷன் பார்த்தீங்க அப்படின்னா 5 லெஸ் தென் இங்கே வந்து 3 நான் கொடுக்குறேன். ஓகேங்களா, இந்த கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரூ, ஏன்னா வந்து 3 விட 5 அப்படிங்கிறது வந்து ஹையஸ்ட் வேல்யூ. ஸோ இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ. இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன். அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபால்ஸ் வந்துருக்கு. ஏன் ஃபால்ஸ் அப்படின்னா நமக்கு இந்த ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து ஃபால்ஸாக இருக்குது, செகண்ட் கண்டிஷன் ட்ரூவாக இருக்குது அப்படின்னா அவுட்புட் வந்து ஃபால்ஸ் தான். இப்போ வந்து நான் ட்ரூ பண்ணிக்கிறேன் இந்த கண்டிஷனை. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் இங்கே வந்து ஒரு 15 நான் வேல்யூ கொடுக்குறேன் அப்படின்னா இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ தான், ஏன்னா வந்து 10 விட 15 அப்படிங்கிற வேல்யூ வந்து பிக்கஸ்ட் வேல்யூ. இப்போ இந்த ஃபைல் சேவ் பண்ணுறேன். அவுட்புட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ட்ரூ அப்படிங்கிற ரிசல்ட் வந்து பிரிண்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா, அப்போ ரெண்டு கண்டிஷனுமே ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து இந்த அண்ட் ஆப்பரேட்டர் வந்து நமக்கு ட்ரூன்னு சொல்லி ரிசல்ட் கொடுக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து ஆர் ஆப்பரேட்டர். ஸோ இப்போ ஆர் ஆப்பரேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ட்ரூ ஃபால்ஸ் அப்படின்னு இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ஏதோ ஒரு கண்டிஷன் ட்ரூவானாலுமே அவுட்புட் வந்து நமக்கு ட்ரூ தான் பிரிண்ட் ஆகும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கண்டிஷன் ட்ரூவாக இருக்குது, செகண்ட் கண்டிஷன் ஃபால்ஸாக இருக்குது அப்படின்னா அவுட்புட் நமக்கு வந்து ட்ரூ தான் வரும். ஓகேங்களா, ஏன்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷன் ட்ரூவாக இருக்குது. இன்கேஸ் வந்து ரெண்டுமே ஃபால்ஸ் அப்படின்னா ஸோ நமக்கு வந்து ஃபால்ஸ்னு வரும். ஸோ ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அவுட்புட் வந்து ஃபால்ஸ் தான். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம கண்டிஷன் நம்ம கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் வந்து 5 லெஸ் தென் 10 நான் கொடுக்குறேன். ஸோ இந்த கண்டிஷன் நமக்கு வந்து ட்ரூ. ஸோ நெக்ஸ்ட் கண்டிஷன் பார்த்தீங்க அப்படின்னா 6 லெஸ் தென் 3 நான் கொடுக்குறேன். ஓகேங்களா, ஸோ இந்த கண்டிஷன் நமக்கு வந்து ஃபால்ஸ். ஓகேங்களா, இப்போ 6 லெஸ் தென் 3 அப்படின்னா நமக்கு 6 விட 3 அப்படிங்கிற வேல்யூ வந்து பிக்கஸ்ட் வேல்யூ கிடையாது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு கண்டிஷன் செகண்ட் கண்டிஷன் வந்து ஃபால்ஸ். ஃபஸ்ட்டு கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரூ, ஏன்னா 5 விட 10 அப்படிங்கிற வேல்யூ வந்து ஹையஸ்ட் வேல்யூ. ஃபஸ்ட்டு கண்டிஷன் ட்ரூ. இப்போ அவுட்புட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ட்ரூ தான் வரும், ஏன்னா வந்து ஒரு கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருக்குது. ஓகேங்களா, இப்போ இந்த கண்டிஷன் நான் ஃபால்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ 10க்கு பதிலாக வந்து ஒரு 2 நான் கொடுத்துக்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ரெண்டு கண்டிஷனுமே ஃபால்ஸ். அப்போ ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு அவுட்புட் வந்து ஃபால்ஸ் தான் வரும். ஓகேங்களா, அதான் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபால்ஸ் வந்துருக்கு. ஸோ இதை வந்து ஆர் ஆப்பரேட்டர். ஸோ ஆர் ஆப்பரேட்டர்னா நமக்கு வந்து ஏதோ ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா அவுட்புட் நமக்கு ட்ரூ தான், ரெண்டுமே ஃபால்ஸ் அப்படின்னா அவுட்புட் வந்து ஃபால்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா நாட் ஆப்பரேட்டர். நாட் ஆப்பரேட்டர்னா ட்ரூனா ஃபால்ஸ், ஃபால்ஸ்னா ட்ரூன்னு சொல்லி அவுட்புட் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபால்ஸுக்கு பதிலாக ஜஸ்ட் ஒரு கண்டிஷனை கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து 10 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் 8 நான் கொடுக்குறேன். ஓகேங்களா, ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூவான்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ட்ரூ தான், ஏன்னா வந்து 8 விட 10ங்கிற வேல்யூ வந்து பிக்கஸ்ட் வேல்யூ. ஸோ அவுட்புட் நமக்கு வந்து ட்ரூ தான். ஆனால் நாட் ஆப்பரேட்டர் அப்படிங்கிறதுனால ட்ரூனா ஃபால்ஸ் அப்படிங்கிற அவுட்புட்டாக கொடுக்கும். இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன். அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபால்ஸ் அப்படிங்கிற அவுட்புட் வந்துருக்கும். ஓகேங்களா, ஏன்னா வந்து இது ட்ரூ தான், பட் இருந்தாலும் நாட் ஆப்பரேட்டர் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ட்ரூனா ஃபால்ஸ் அப்படிங்கிற ஆப்போசிட் வேல்யூ தான் நமக்கு வந்து கொடுக்கும். இப்போ என்ன பண்ணுறேன்னா ஃபால்ஸ் நான் கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 5 அப்படிங்கிற வேல்யூ நான் கொடுக்குறேன். 5 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் 8 நான் கொடுக்குறேன் அப்படின்னா இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ். ஸோ ஃபால்ஸ்னால் நமக்கு அவுட்புட் பார்த்தா நமக்கு ட்ரூன்னு கொடுக்கும். பார்த்தீங்களா, நமக்கு வந்து லாஜிக்கல் நாட் ஆப்பரேட்டரில் நமக்கு ட்ரூன்னு சொல்லி வேல்யூ வந்திருக்கு. ஸோ பட் நமக்கு ஃபால்ஸ் தான் அவுட்புட்டு. ஸோ அவுட்புட்டில் நமக்கு இங்கே என்ன வந்திருக்கு அப்படின்னா ட்ரூன்னு வந்திருக்கு, ஏன்னா நம்ம நாட் ஆப்பரேட்டர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அண்ட் ஆர் நாட் அப்படிங்கிற ஆப்பரேட்டர். ஓகேங்களா, இப்போ அண்டுனா நமக்கு எத்தனை கண்டிஷன் கொடுத்தாலும் ஸோ எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா நமக்கு ட்ரூன்னு வந்திருக்கும். ஆர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போ ஒரு 5 கண்டிஷனாக கொடுக்குறோம் அப்படின்னா 5 கண்டிஷனில் ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனாலுமே நமக்கு வந்து ட்ரூன்னு வந்துடும். ஓகேங்களா, ஸோ அதான் வந்து ஆர் ஆப்பரேட்டர். நாட் ஆப்பரேட்டர்னா ட்ரூனா ஃபால்ஸ், ஃபால்ஸ்னா ட்ரூ. ஸோ இந்தமாதிரி ஆப்போசிட் வேல்யூ நமக்கு கொடுக்கும். ஓகேங்களா, இதான் வந்து நாட் அப்படிங்கிற ஆப்பரேட்டர். ஸோ அண்ட் தென் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்ட்ல லாஜிக்கல் ஆப்பரேட்டர்னா என்ன சொல்லி பார்த்துருந்தோம். அந்த லாஜிக்கல் ஆப்பரேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன டைப்ஸ் ஆஃப் வந்து ஆப்பரேட்டர் இருக்குது, ப்ளஸ் அந்த ஆப்பரேட்டருடைய ஃபங்க்ஷனாலிட்டி என்ன சொல்லி நம்ம டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். ஸோ அந்த நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு நல்லதாக பேர் பார்க்கலாம். சொல்லி பை சி.